நீட் தேர்வில் நடந்துள்ள மோசடிகள் குறித்த குற்றச்சாட்டுகள் தேசிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. பீகாரில் வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக 16 பேர் கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். குஜராத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் கடைசி நேரத்தில் முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. NTA எனப்படும் தேசிய தேர்வு முகமையின் தலைவர் சுபோத்குமார் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டார். வழக்கின் விசாரணையும் CBI வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் ஜூன் 29ஆம் தேதி நீட் தேர்வு மோசடி வழக்கு தொடர்பாக குஜராத்தில் 7 இடங்களில் CBI அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அகமதாபாத், கொடா மற்றும் கோத்ரா உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் சோதனை நடந்தது. கோத்ராவில் பலருக்கு தொடர்பு இருப்பது CBI விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதாவை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார். அப்போது நடைபெற்ற விவாதத்தில் அமைச்சர் துரைமுருகன் கூறியதாவது: உழைப்பவர்களின் அசதியை போக்க அவர்களுக்கு மது தேவைப்படுகிறது. டாஸ்மாக் சரக்கில் கிக் இல்லை, கிக் வேண்டும் என்பதற்காக சிலர் கள்ளச்சாராயத்தை குடிக்கின்றனர். அரசாங்கம் விற்கும் சரக்கு அவர்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க் போல மாறிவிடுகிறது. வீட்டில் பூச்சி விளக்கில் விழுவது போல கள்ளச்சாராயத்தை நோக்கி சிலர் செல்கின்றனர். கள்ளச்சாராயத்தை தடுக்க தெருவுக்கு தெருவு போலீஸ் ஸ்டேஷன் திறக்க முடியாது. மனிதனை பார்த்து திருந்தாவிட்டால் இதனை ஒழிக்க முடியாது. கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போகக்கூடிய அதிகாரிகளை தூக்கில் போடுவோம் என்று கூட சட்டம் இயற்றலாம். எல்லாத்திற்கும் ஒரு நியாயம் வேண்டாமா? நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், இனி நடப்பது நல்லவையாக இருக்கட்டும் என்று பேசியுள்ளார். தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட போலீசாருக்கு வழங்கப்பட வேண்டிய பணப்படி இன்னும் வழங்கப்படாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கடந்த மார்ச் 16ஆம் தேதி 2024 முதல் ஜூன் 6, 2024 வரையிலான 83 நாட்களுக்கான பயணப்படி வழங்க ஒப்புதல் அளித்து கடந்த ஏப்ரல் மாதமே அரசாணை பிறப்பித்த பிறகும் இன்னும் போலீசாருக்கு பயணப்படி வழங்கப்படவில்லை. ஏற்கனவே அவர்களின் கைகளை கட்டி போட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வைத்திருக்கிறது திமுக அரசு. தேவையில்லாத வீண் விளம்பரங்களுக்கு பல கோடி ரூபாய் மக்களின் வரிப்பணத்தை செலவு செய்வதில் முனைப்பாக இருக்கும் திமுக அரசு போலீசாருக்கு வழங்க வேண்டிய பயணப்படியை வழங்க தாமதிப்பது அவர்களுக்கிடையே பணியாற்றும் ஆர்வத்தை குறைத்துவிடும். உடனடியாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட போலீசார்களுக்கு 83 நாட்களுக்கான பயணப்படியை வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தேர்தல் தோல்வியை மறைக்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துள்ளனர். கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக 20 பேரை கைது செய்துள்ளோம். இந்த விவகாரம் குறித்து முழுமையான தகவலை சட்டசபையில் தெரிவித்துள்ளோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் குறித்து ஒரு நபர் கமிஷன் விசாரித்து வருகிறது. அமைச்சர்கள், உள்துறை செயலர், DGP ஆகியோர் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தேன். கள்ளச்சாராய விவகாரத்தில் 24 மணி நேரத்தில் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு பின்பாகவும் நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது அவர்களது திசை திருப்பும் நாடகம். கள்ளச்சாராய வழக்கு விசாரணையில் எதை மறைத்தோம்? CBI விசாரணை கோருவதற்கு தமிழக அரசு எதையும் மறைக்கவில்லை. கள்ளச்சாராய உயிர் பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட போலீஸ் அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட போலீஸ் ஸ்டேஷனும் அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன் என காவல்துறை மானிய கோரிக்கை மீது பதிலளித்து முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பந்துவார்பட்டியில் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று உள்ளது. இங்கு வழக்கம் போல தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. 3 அறைகள் இடிந்து தரைமட்டமானது. அச்சங்குளத்தை சேர்ந்த ராஜ்குமார், நடுச்சுரங்குடியை சேர்ந்த மாரிசாமி, வெப்பங்கோட்டை சந்திரப்பட்டியை சேர்ந்த செல்வகுமார், மோகன் ஆகிய 4 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். ஒருவர் படுகாயம் அடைந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். ரசாயன மூலப்பொருள் கலவை செய்யும் போது விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து சம்பவ இடத்தை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் பார்வையிட்டார். வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் நிவாரணம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சாத்தூர் அருகே பந்துவார்பட்டி பட்டாசு ஆலை விபத்தில் 4 பேர் பலியான சம்பவம் கவலை அளிக்கிறது. பட்டாசு ஆலைகளில் நெறிமுறைகளை சரிவர உறுதி செய்யப்படாதது இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றம் சாட்டியுள்ளார். மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்தம் செய்யும் வகையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவின்படி கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை, ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதிக்கப்படும். குற்றவாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் அசையும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். இந்த மசோதா மீதான விவாதத்தில் அமைச்சர் முத்துசாமி பேசியதாவது: தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கை உடனே கொண்டுவர முடியுமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். பூர்ண மதுவிலக்கு என்பதில் எங்களுக்கு விருப்பம் உள்ளது. ஆனால் அதற்கான சூழல் இல்லை. படிப்படியாக கடைகளை மூடினாலும் குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை. ஒரு கடையை மூடினால் மற்ற கடையில் மது வாங்கி அருந்துகிறார்கள். படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என பேசியுள்ளார்.
டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர் ஜாமீன் கேட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி கேட்டு ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் சிபிஐ மனு தாக்கல் செய்தது. சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணைக்கு கெஜ்ரிவால் ஒத்துழைப்பு வழங்கவில்லை, கேள்விகளுக்கு நேரடியாகவும் முறையாகவும் பதிலளிக்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்தது. இந்நிலையில் கெஜ்ரிவாலை ஜூலை 12 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.